அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். கணபதி பகவானின் பாதத்தை தொட்டு வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் அபிராமி அம்மனை மறவாதிருக்க வழி என்ன, அதாவது அம்மாவை மறவாமல் இருக்க என்ன வழி என்பதை 25வது அந்தாதியில் அபிராமி பட்டர் நமக்காக அருளியுள்ளார். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உனையான் மறவாமல் நின்று ஏத்துவனே என்கிறார் அபிராமி பட்டர். இறைவி ஆகிய அன்னையின் அருளை பெற இரண்டே வழிகள்தான் உண்டு. ஒன்று இறைவனிடத்திலே பக்தி கொள்வது, மற்றொன்று அவன் அடியார்களிடத்தில் பக்தி கொண்டு அவர்களுடனே திரிந்து அவர்களுக்கு பணி செய்வது. பொதுவாக தவம் செய்யும் தவப்பயனை அடைய வேண்டுமானால் அது இந்த பிறவி அடைந்ததால் மட்டுமே வருவதன்று. முற்பிறவியிலும் தவங்கள் செய்திருக்க வேண்டும். முற்பிறவியிலும் அப்படி செய்திருந்தால் மட்டுமே இந்த பிறவியில் நமக்கு பக்தியும் தவமும் செய்ய, அதனால் வரும் பலனையும் அடைய முடியும். இதனைத்தான் தவமும் தவம் உடையாருக்கு ஆகும் என்ற தமிழ் வேதமொழியால் நாம் அறியலாம். எப்படி பணமும் பணம் உடையவருக்கு ஆகுமோ அப்படித்தான் தவமும் தவமுடையவருக்கே ஆகும். நாமே பக்தி செய்து இறைவனை அடைவதை விட அவன் அடியார்களுடன் கூடி அவர்களுடன் பணி செய்தால் இறைவனை எளிதில் அடைய முடியும். அப்படி தானங்க, மழை எந்த இடத்தில் பெய்கிறதோ அதன் தன்மையை அடைவதை போல நாம் இறை பக்தர்களோட நல்லவர்களோட சேர்ந்தால் நாமும் நல்லவர்களாகலாம். அப்படி தானேங்க. அதுபோல இறை பக்தி உடையவர்களுடன் நாம் சேர்ந்தோம் என்றால் இறைவன் அருள் எளிதில் நமக்கு கிடைக்கும். எப்படி என்று கேட்கிறீர்களா? வாருங்கள் பார்க்கலாம். சின்னம் சிறிய ஓடையான கால்வாய் வெகு தொலைவில் உள்ள கடலை போக காண வெகு நாள் ஆகும். தடைகளும் இருக்கும், தடங்களும் இருக்கும். அதனால் காவிரி போன்ற பெரிய நதிகளுடன் சேர்ந்து கொண்டால் எவ்வித இடையூறும் இல்லாமல் எளிதாக கடலை சென்று அடையும் முடியும் அல்லவா? இதனை மேலும் சிறப்பிக்க வேண்டுமென்றால் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலைத்தானே எய்தும் பராபரமே என்ற அருள் பாடலால் விளக்கியுள்ளார் தாய்மானவர். அதுதாங்க, சேர்வாரோட அறிந்து சேர் என்று ஔவையார் கூறியிருக்காங்கல்ல. யாரோட சேரணும்? நல்லவரோடு சேர்ந்தால் நற்கதி, தீயவரோடு சேர்ந்தால் என்ன கதி அடைவோம் என்பது நமக்கே தெரியும். இந்த பெருமையெல்லாம் நன்கு அறிந்து உணர்ந்தவர் அபிராமி பட்டர். அறிவது மற்றும் பத்தாதுங்க, உணரணும். உணர்ந்தால்தான் தெளிவு கிடைக்கும். அதனால் அபிராமி அன்னையை அடைவதற்கு உரிய உகந்த உயர்ந்த ஒப்பற்ற அந்த வழியை கடைபிடித்து அதனால் தாம் பெற்ற பயனை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையால் அடியார்களுடன் சேர்ந்து அவர்களை பேணி அவர்கள் மூலமாகவே அன்னையின் அருளை அதிவிரைவில் பெறலாம் என்ற அற்புத வழியை காட்டியுள்ளார். அதாவதுங்க, தோண்டதாங்க நீர் சுரக்கும். அதுபோல நாம் கற்ற கல்வியை பகிர்ந்து கொள்வதால் மட்டுமே நாம் சிறக்க முடியும். அதனால் அன்னையை அடைய விரும்பும் பக்தர்கள் அவர்கள் அடியார்களுடன் சேர்ந்து பணிபுரிந்து வழிபட வேண்டும் என்று முதலாக சிறப்பித்து கூறியுள்ளார். தனியாக செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இந்த கலியுகத்தில் மாயையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அப்படிங்கும் பொழுது தனித்துவமாக இருந்து செய்வது என்பது மிகவும் கடினமானது. அடியார்களுடன் சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு மாயையில் சிக்கினாலும் அடுத்தவர்கள் பக்தர்களை பார்க்கும்போது அந்த மாயை காணாமல் போய் மீண்டும் நம் அடியார்களுடன் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? அதனால் தாங்க கூட்டத்தோடு சேர வேண்டும் என்று சொல்கிறது. தனிமரம் தோப்பாகுமா? கண்டிப்பாக ஆகாது இல்லைங்க. அதனால தாங்க நம்ம தோப்போடு சேர்ந்து இருக்கணும். அத்தகைய
இறைவனின் அடியார்களை சேர்ந்து வழிபடும் பாக்கியம் நமக்கு முந்திய பிறவியிலேயே வாய்த்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு கடிதம் உரியவரிடம் போய் சேர முகவரி எப்படி முக்கியமோ அப்படியே ஆண்டவனின் அருளை பெற அவன் அடியார்களின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்கு வலியுறுத்தி கூறியுள்ளார். அதற்கு என்ன காரணம்? பிரம்மா, திருமால், சிவன் ஆகிய மூன்றுவருக்கும் அன்னை போன்று இருந்து அருள் புரிபவள்தான் அன்னை அபிராமி. அதே சமயம் உலகத்தவரின் பிறவி நோயை தீர்க்கும் அருமருந்தாகவும் திகழக்கூடியவள். பிறவி பியனை என்ன பண்ணணும்? பிறவி நோயை நம்ம தீர்க்கணும். அதுதான் நமக்கு பேரின்பம். அத்தகைய பெரும் கருணை பிராட்டியான அபிராமி அன்னையை மறவாமல் வாழ்த்தி வழிபட்டால் இனி எந்த கவலையும் ஏற்படாது என்பது உறுதி. இப்படி அறுதியிட்டு உறுதியாக சுப்பிரமணிய பட்டர் கூறும் பொழுது நாம் விட்டுட முடியுமாங்க? அப்போது இந்த பாடலுக்கு ஒப்பாக இன்னொரு பாடல் இருக்காங்க. அது என்ன பாடலாங்க? சத் சங்கத்தவே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலத்துவம், நிச்சலத்துவே ஜீவமுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்னங்க வேணும்? ஜீவமுக்தி தாங்க வேணும் நமக்கு. அதுதாங்க பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உனையான் மறவாமல் என்று ஏத்துவனே. அம்மா, நான் உன்னை மறந்துடவே கூடாது. என் கையை இறுக பற்றி கொள்ளம்மா, நீ என் கையை இறுக பற்றிக்கொள் அப்படின்னு நம்ம அம்மாட்ட வரம் கேட்க வேண்டும். வேறு எதுவுமே இன்னையிலேருந்து அம்மாட்ட கேட்கவே வேண்டாங்க. ஏன்னா அன்னைக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ நம்ம அம்மாட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று, அம்மா என் கையை பிடிச்சிக்கோ. நம்ம அம்மா கையை பிடிச்சிட்டு போனால் அம்மா நம்மளை எங்கேயுமே விடவே மாட்டாங்க. கரெக்டாக போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இந்த உடலுக்குரிய தாயே அப்படி இருக்கும் பொழுது நம் உயிருக்குரிய தாய் எப்படி இருப்பாள்? இன்றையிலிருந்து நாம் வேண்டுவதெல்லாம் அன்னையே என் கையை பிடித்துக்கொள், என் கையை பிடித்துக்கொள். இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். பிறகு நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அன்னை கொடுப்பாள். தேவையில்லாதவற்றையெல்லாம் என்ன பண்ணிடுவா? தூர விரட்டி விடுவாள் என்பது நிதர்சனமான உண்மை. அதை உணர்ந்து எழுதியவர்தான் அபிராமி பட்டர். அந்த உணர்வுகளை தான் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இதை கேட்பவர்களும் படிப்பவர்களும் பாடுபவர்களும் மிகவும் அபிராமி அன்னையின் அருளை பெற்றவர்களே. முற்பிறவியில் ஏதோ செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைவருமே பாக்கியசாலிகளே என்று கூறி மீண்டும் அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.